மிதுன ராசி அன்பர்களே, குருபெயர்ச்சி பலன் மற்றும் பரிகாரம் 14ஆம் தேதி மே மாதம் 2025 குருபெயர்ச்சியானது ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சியடைந்து மிதுனத்தில் அமர்ந்து மற்ற ராசிக்காரர்களுக்கு 12 ராசிக்கும் என்னென்ன பலன்களை வழங்குகின்றார் என்பதை மேசம் தொடக்கம் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் போட்டு வரேன். இப்போ மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு 7வது மற்றும் 10ஆம் வீட்டையும் அதிபதியாக்கும். மிதுன ராசியில் குருபெயர்ச்சி உங்கள் சொந்த ராசியில் செல்வதால் உங்களுக்கு குறிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தும். குருவின் பார்வை உங்கள் 5ஆம் வீடு, 7வது வீடு மற்றும் 9ஆம் வீடு ஆகியவற்றின் மீது இருப்பதால் குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகளை பெறுவீர்கள். நீங்கள் குழந்தை பெற விரும்பினால் உங்கள் குழந்தை கனவு நனவாகும். நீங்கள் கல்வியில் விரும்பிய முடிவுகளை பெறுவீர்கள் மற்றும் நீங்கள் படிக்க விரும்புவீர்கள். திருமண வாய்ப்புகள் உண்டாகும். நீங்கள் திருமணமாகாதவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். திருமணமானவர்களின் திருமண பிரச்சனைகள் குறையும் மற்றும் பரஸ்பர நல்லிணக்கம் மேம்படும். தொழில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். விதுரத்தில் அமர்ந்திருக்கும் போது சரியோ, மே மாதம் 14ஆம் தேதியில இருந்து நல்லா இருக்கும். ஆனால் இடையில கடகத்துக்கு செல்லும் போது எப்படியான பலன்கள் ஏற்படும் என்பதையும் பார்க்கும். நீங்கள் சமூகத்தில் செல்வாக்கு மிக்க மற்றும் உங்களின் சமூகத்தில் செல்வாக்கு ஏற்படும். ஆனால் உங்கள் திருமணமாகாதவர்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். திருமணமானவர்களின் திருமண பிரச்சனைகள் குறையும். பரஸ்பர நல்லிணக்கம் ஏற்படும். சமூகத்தில் செல்வாக்கு மிக்க மற்றும் மரியாதைக்குரிய நபர்களை சந்திப்பீர்கள். இதன் மூலம் நீங்கள் வியாபாரத்தில் நல்ல லாபம் மற்றும் சமூக முன்னேற்றம் அடைவீர்கள். உங்கள் அதிர்ஷ்டம் மேம்படும் மற்றும் உங்கள் கஷ்டங்கள் குறையும். ஆனால் அக்டோபர், அதாவது 10ஆம் மாதம் ஐப்பசி மாதத்தில் குரு 2வது வீட்டுக்கு செல்வதன் மூலம், அதாவது மிதுனத்தில் இருந்து கடகராசிக்கு கடகராசியில் போய் அமர போன்ற செல்லுவதன் மூலம் பணம் தொடர்பான சிக்கல்கள் நீக்குவர். செல்வத்தை குவிப்பதில் நன்மைகளை தரும் மற்றும் உங்கள் வேலையில் அதிக வெற்றிக்கான வாய்ப்புகள் உருவாகும். டிசம்பர் மாதத்தில் வக்ர நிலையில் உங்கள் ராசிக்கு குரு வருகையில் உடல்நல குறைபாடுகள், அதாவது டிசம்பர் 4ஆம் தேதியில் இருந்து அடுத்த 2026ஆம் ஆண்டு குருபெயர்ச்சி நடைபெற வரைக்கும் உங்களுக்கு உடல் நல பிரச்சனைகள், அதாவது குரு வக்ர நிலையில் வந்து மிதுனத்தில் மீண்டும் அமரும் போது, அதாவது கடகத்துக்கு சென்று திரும்பி வந்து மிதுனத்தில் அமரும் போது டிசம்பர் மாதத்திலிருந்து உங்கள் ராசிக்கு குரு வருகையால் உடல்நல குறைபாடுகள் ஏற்படலாம் மற்றும் திருமண உறவுகள் மற்றும் வியாபாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் பிரச்சனைகளை எதிர்நோக்குவீர்கள். தொழில் செய்யும் இடத்தில் கவனமாக இருக்கவும் மிதுன ராசி என்பவர்கள், இல்லாட்டில் பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி வரும். அடுத்தது, உங்களுக்கு இப்ப யோக திசை நடந்துவிட்டால் எந்த பிரச்சனையும் வராது. உங்கள் ஜாதகத்தில் ஜோதிசை நடந்து உங்களுக்கு நடக்கிற திசை இருக்கும் வீட்டதிபதி யோகமான இடத்திலும் வந்து விட்டால் நல்லவன. இல்லையென்றா திசை நல்ல அதிபதி சரியில்லாட்டியும் ஓரளவுக்கு நல்ல, இல்லாட்டி திசை நன்றாக இல்லாட்டியும் உங்கள் திசை இருக்கும் வீட்டு அதிபதி எங்க இருக்குன்னு பார்த்துக்கணும். ஆகவே இதை சம்பந்தமா அறிந்து கொள்ள வேண்டுமென்றா நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோவும் போட்டுக்கா அதில் பார்க்கலாம். அதாவது ராசிகளின் வாழ்க்கை ரகசியம், நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியம், புத்தாண்டு பலன் எல்லாம் போட்டுக்கிறோம், கைரேக ஜோதிடம் எல்லாம் போட்டுக்கிறோம். அதுல நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியத்துல வந்து நீங்கள் தினமும் கூற வேண்டிய 2-3 வரி மந்திரம் சொல்லிக்கிறேன். அது வந்து நீங்க கூறதால உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் நீங்கும். அது மட்டும் இல்ல, நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்துல வந்து உங்களுக்கு பிறப்பிலிருந்து இறப்புக்கு இடையிலான திசை பலனையும் சொல்லிக்கிறேன். அதாவது யோக திசை, துரஷ்ட திசை, இடைப்பட்ட திசை எல்லாம் சொல்லிக்கிறேன். திசை இருக்கும் வீட்டதிபதி எங்க இருக்கணும் எல்லாம் சொல்லிக்கிறேன். உங்களோட நட்சத்திரத்தை வச்சு உங்களுக்கு யோக திசையா இல்லையா உங்கள் ஜாதகத்தில் என்பதை தெரிந்து கொள்ளலாம். தெரிஞ்சு கொண்டு உங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்து இப்ப உங்களுக்கு என்ன திசை நடக்குதுன்றதை அறிஞ்சு கொண்டீங்கன்னா அந்த திசை உங்களுக்கு யோகமா இல்லையான்னு நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்துல பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாம பேர் வைக்க வேண்டிய முதல் எழுத்து, தொடர் எழுத்து மற்றும்
உங்களின் தொழில், குடும்பம், பொருளாதாரம் பற்றியும் தனித்தனியாக விரிவாக போட்டு போதாண்டு வழிபட வேண்டிய கடவுள் எல்லாம் போட்டிருக்கிறவாண்டு நீங்கள் கூற வேண்டிய மந்திரம், உங்களுக்கு பிறப்பிலிருந்து இறப்புக்கிடையெல்லாம் திசை யோகமா இல்லையா என்பதையெல்லாம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை செய்து கட்டாயம் பார்த்து அறிஞ்சுக்கொள்ளுங்கள். அதில் மட்டுமில்லாமல் உங்களுக்கு உங்கள் கையில் இருக்கும் ரேகைகள், குறியீடுகள், புள்ளிகள், சின்னங்கள் வச்சு சகல விதமான உங்கள் ஜாதகத்தை வச்சு எப்படி அறிந்து கொள்ளுவீங்களோ உங்களோட வாழ்க்கையில் நடக்க போறத கையை வச்சே அறிந்து கொள்ளலாம். வடிவ அதாவது சிலவற்ற கையை வச்சு அழியலாம் என்றால் சிலவற்ற கையில ரேகைகளே அழிந்த ஓலை இருக்கும், இல்லாட்டி பல ரேகைகள், அரம்புறமான ரேகைகள் இருக்கும். அப்படி அரம்புறமான ரேகைகள் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை எதிர்நோக்குவினம் என்று சுருக்கமா சொல்லலாம். சரியா? ஆனா பெரிதாக ரேகைகள் இருக்காது, ஆனா தெளிவா இருக்கும் சில முக்கியமான ரேகைகள். அப்படியான ஆக்கள் எப்படி ஆகவினம் என்றதெல்லாம் சொல்லிக்கிறேன். இப்படியான ஆக்கள் மற்றும் உங்கள் கையில் இருக்கும் குறியீடுகள், மச்சங்கள், புள்ளிகள் எல்லாத்த பற்றியும் சொல்லி போட்டுக்கிறேன். இனியும் போடுவேன், சாந்திரி லட்சணம் எல்லாம் போடுவேன். கோடீஸ்வர யோகத்தை நோக்கிற கை பிறப்பிலிருந்து திருமணத்துக்கு பிறகு மற்றும் உங்களுக்கு அரசு வேலையா, தனியார் வேலையா, எந்த வயசுல கிடைக்கும், கிடைக்காதா, உங்களுக்கு வேலையே, உங்கள் திருமண வாழ்க்கை, எத்தனை திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், சக்கலவதை உங்கள் கையில் ரேகையை வைத்தே சொல்லி இருக்கிறேன். உங்களோட கையில் இருக்கிற ரேகையெல்லாம் கீறி காட்டியெல்லாம் சொல்லியிருக்கிறேன். கையை வச்சும் காட்டி சொல்லியிருக்கிறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். பிளேலிஸ்ட்ல போட்டுக்கிறேன். பிளேலிஸ்ட் தெரியாதவர்கள் வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சரண். வசிரஜி என்று வார எல்லா யூடிவி சேனல், யூடிவில இருக்கிற வசிரஜி என்று வார எல்லா சேனலும் என்ற சேனல் தான். ஆகவே வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனல், இந்த சேனல்ல பிளேலிஸ்ட்ல எல்லாம் கிரியேட் பண்ணிக்கிறேன். தெரியாதாக்கள், பிளேலிஸ்ட் தெரியாதாக்கள் யூடிவிலேயோ கூகுள்லேயோ சர்ச் வரல வசிரஜி கைரேகை ஜோதிடம் சேனல் என்று அடிச்சா வரும் என்ற சேனல். அதில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற விலைக்குள்ள ஓல் பண்ணி கிளிக் பண்ணி என்னோட தொடர்ந்து நினைக்கலாம். பிளேலிஸ்ட்ல போய் பாருங்கள். இல்லாட்டி வசிரஜி கைரேகை ஜோதிடம் சேனல் சர்ச் வரல அடிச்சுட்டு இல்லாட்டி வசிரஜின்னு அடிச்சுட்டு கமா பண்ணிட்டு சம்பந்தம் அறிஞ்சு கொள்ள வேணும். அது அதையும் சேர்த்து எழுதினீங்க தான் வேறு. சரியா? அந்த வீடியோ மட்டும் என்றாகவும் பார்த்துக்கொள்ளலாம். VASIRAGI வசிரஜி என்று அடிச்சிங்கனாலே வரும். அடிச்சுட்டு கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு இது சம்பந்தம் கோடீஸ்வர யோகம் அடித்தாலே வந்துடும். இல்லாட்டி புத்தாண்டு பலன் சொல்லிக்கிறேன். அதாவது ராசிகளின் புத்தாண்டு பலன், நட்சத்திரங்களின் புத்தாண்டு பலன், எண்களின் புத்தாண்டு பலன், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக புத்தாண்டு பலன் சொல்லிக்கிறேன். படிவா பாருங்கள். பரிகாரம் கூட சொல்லிக்கிறேன். அதுக்கு தெரிய கூடாதுக்கெல்லாம் சனி பேச்சு பலன் போட்டுக்கிறேன், குரு பேச்சு பலன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய சில ராசிக்காரர்களுக்கான ராகு எதுனால் தோஷம் பெறக்கூடிய இதையும் போட்டுக்கிறான். மற்றும் உங்கள் கையில் இருக்கிற தோஷங்களை பற்றியும் போட்டுக்கிறான். நன்மை தீமைகள் எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். சரி, தொடர்ந்து பாருங்கள். கட்டாயமாக நீங்கள் நட்சத்திரத்தின் வாழ்க்கைக்கு சீதை பார்த்தே பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா. அது மட்டும் இல்லாமல் உங்களோட கைரேகைகள், குறியீடுகள், புள்ளிகளை போட்டுக்கலாம். அதையும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். சரி, தொடர்ந்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். மிதுனராசி என்பர்களே, உங்களுக்கான பரிகாரம் வியாழன் அன்று ஒரு கோயிலுக்கு உளுத்தம்பருப்பு தானம் செய்யுங்கள். வியாழன் அன்று, அதாவது கோயிலுக்கு உளுத்தம்பருப்பு தானம் செய்தல் மற்றும் குட்டு பகவான், தட்சணாமூர்த்தி போன்றோரை வணங்கி வரவும். தட்சணாமூர்த்தியையும் குரு பகவானை வணங்கி வரவும். ஏன் உங்களில் இருக்க போவதால் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவார். உங்களோட பிரச்சனை வராட்டு உங்களோட சூழல் இருக்கிற பிரச்சனை வரும். ஆகவே அது மட்டும் டிசம்பர் 4ஆம் தேதியிலிருந்து நீங்கள் பிரச்சனையை எதிர்நோக்க போவதனால் வியாழன் அன்று ஒரு கோயிலுக்கு உளுத்தம்பருப்பு தானம் செய்வதுடன் வியாழக்கிழமை விரதம் இருந்து கும்பிட்டு வாருங்கள். இல்லாட்டி வியாழக்கிழமையில போய் தட்சணாமூர்த்தியை குரு பகவானையும் வணங்கி வரவும். மஞ்சள் பூ கொண்டு இதை உங்களால் முடிஞ்சதை செய்து வணங்கி வரவும். அடுத்து கடகராசி.